ஏற்கனவே நான் ஒருத்தன் போட்டி போட்டு அம்மா கிட்ட சீட்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலாக ஜெயித்தேன். தேர்தலை சந்தித்து இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற முதல் நபரே நான் தான். அவருக்கு கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. இவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இதுக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. இதான் அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார். அதில் ஒன்றும் ஆச்சரியம். கடந்த தேர்தலில் போட்டியிடல, இந்த தேர்தலில் போட்டியிடுறதுக்கு வாய்ப்பு கேட்டிருக்கீங்களா? தேர்தல் அரசியல் என்பது மக்களுக்கானது தான். அந்த மக்களுக்கான அந்த அரசியலை தேர்தலில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதன் மூலமாக நமக்கு ஜனநாயக அடிப்படையிலே சட்டமன்றத்திலே நமது கோரிக்கைகளை நான் சார்ந்த என் சமூகம் சார்ந்த மக்களுடைய அனைத்து தரப்பட்ட மக்களுக்குமான கோரிக்கைகளை வலியுறுத்த முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. ஆனால் அதை ஒரு தோழமை கட்சியாக பாராளுமன்ற தேர்தலிலே நான் செய்த பணிகளை உற்று நோக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நிச்சயமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே அதற்கான முக்கியத்துவத்தையும் அதற்கான அங்கீகாரத்தையும் நிச்சயமாக வழங்குவார் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சதானே. ஏற்கனவே நான் ஒருத்தன் போட்டி போட்டு அம்மா கிட்ட சீட்டு வாங்கி சட்டமன்ற தேர்தலாக ஜெயித்தேன். உங்களுக்கு திருவாடனை தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நேரடியாக தேர்தலை சந்தித்து இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெற்ற முதல் நபரே நான் தான். அதுக்கு முன்னாடி 1980 எம்ஜிஆருடைய ஆட்சி கலைக்கப்பட்ட காலத்தில் நடந்த இடைத்தேர்தலில் தான் உங்களுக்கு முதல் முறையாக இங்கே இரட்டையிலேயே ஜெயிச்சிருக்கு. அதனால் என்னுடைய பலம் என்ன பலகீனம் என்ன என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால் என்னுடைய கட்டமைப்புக்கு நான் சார்ந்த என் முக்குளத்தோர் சமூகம் சார்ந்த கோரிக்கைகளை ஜனநாயக ரீதியிலே சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதற்கு என் மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை முதல்வரிடத்திலே வலியுறுத்துவதற்கு நான் ஒருவன் அங்கே சென்றாலே சரியாக இருக்கும் என்பது பாஜக சிபிஐ விசாரணையை கூட அவங்களே சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. நீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணை இதில் பாஜகவோட பின்புலம் ஏதாவது எல்லாருக்கும் தெரிஞ்சதானேங்க. இது என்ன புதுசாக என்ன கேள்வி? பிஜேபிங்கிறது நேரடியாகவே என்றைக்குமே எதுலேயுமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது சந்தில் சிந்து பாடி ஏதாவது ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணலாம்னு நினைப்பாங்க. அதை கம்போஸ் பண்ணுற பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு நல்ல நடிகர் கிடச்சிருக்காரு. ஆல்மோஸ்ட் சாங்கு தயாராகும் நினைக்கிறேன். இன்னும் பார்க்கல, நான் பார்க்கணும். நாளைக்கு தான் பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக பார்ப்பேன். ஏங்க அவங்க ஏடிஎம்கேங்கிறது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உருவாக்கின ஒரு மாபெரும் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கி அம்மா அவர்கள் பாதுகாக்கப்பட்டு என்னை போன்றவர்களுக்கு அரசியல் அடையாளம் கொடுத்த ஒரு கட்சி. ஆனால் இன்றைக்கி அவங்க நடத்துகிற கூட்டத்தில் அவங்க ஏடிஎம்கே கொடியை பிடிக்காம இன்னொருத்தவங்க கொடியை பிடிச்சி இவங்க ஆளுங்களே பிடிச்சிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு அவல நிலையை நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் யாருடைய தலைமையிலான ஒரு அவல நிலை அப்படின்னா எடப்பாடியினுடைய அவல நிலை தான். ஸோ பதவிக்காக எதையும் செய்ய துணிந்தவர் எடப்பாடி என்பது இதன் மூலமாகவும் நிரூபணமாகிறது. தனக்கான ஒரு மாபெரும் இயக்கத்தை ஒரு எந்த விதமான ஒரு கட்டமைப்புமே இல்லாத ஒரு காட்டாரை போன்ற ஒரு வெள்ளப்பெருக்காக ஓடுகின்ற ஒரு ரசிகர் கூட்டத்தை நம்பி அவங்க கையில் இவங்களே செட் பண்ணி அவங்க கொடியை எடுத்துக்கிட்டு இவங்க கூட்டத்தில் ஆட்டிக்கிட்டு அவர் இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு இப்படி ஒரு அவலமான ஒரு சூழலை நினைச்சு ஏடிஎம்கேனுடைய தொண்டர்கள் ரொம்ப குமுறிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறாங்க, ரொம்ப வேதனைப்படுறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் முதல் காரணம் எடப்பாடி தான். அவருடைய சுயநலத்திற்காக அந்த கட்சியை கூட அடமானம் வச்சுட்டு போனாலும் போவார். அதில் ஒன்றும் ஆச்சரியப்படுது.